ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய அப்பா விருப்பப்படியே வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்த்து விட்டாங்க. ஏன்னா டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றது தான் அவங்க அப்பாவோட விருப்பம். அதே மாதிரி அவளும் வந்து காலேஜில் வந்து சேர்ந்துட்டா. அவங்க வீட்டுக்கும் காலேஜுக்கும் 2 ஹவர்ஸ் தான் ட்ராவல் டைமு. இருந்தாலும் வந்து ஹாஸ்டலில் வந்து தங்க வச்சுட்டாங்க. போயிட்டு வர முடியாது அப்படின்றதுனால. ஆனால் ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி மண்டே மார்னிங் தான் வருவாள் வீட்டிலேருந்து. வாரம் வீட்டுக்கு போயிடுவாள். ஏன்னா அவள் ரொம்ப ஒரே பொண்ணு அப்படின்றனால ரொம்ப பாசம். அப்படி இருந்துட்டு சுச்சுவேஷனில் தான் வந்து நல்லா படிப்பாள். காலேஜும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு செம்மனில் பார்த்திங்கன்னா வந்து காலேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கலந்து தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டாக கிடைக்கிறான். அந்த பையன் வந்து சவுத் சைடு, இந்த பொண்ணு வந்து நார்த் சைடு. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆகுறாங்க ஃபஸ்ட்டு செம்மில். ஆனால் செகண்ட் செம்க்கு அப்புறம் வந்து எல்லாமே டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து போயிட்டுருக்கு. அது நாளடைவில் அந்த பையனுக்கு வந்து காதலாக மாறிடுச்சு. அந்த பையன் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்து அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ் சொல்கிறான். அந்த பொண்ணு வந்து அப்போ லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா வந்து அவங்க வீட்டுடைய சுச்சுவேஷன் என்ன தெரியும். ஒரே பொண்ணாக இருந்தாலும் வீட்டில் வந்து இதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெரியும். ஏன்னா அந்த பையன் கிறிஸ்டின், இந்த பொண்ணு ஹிந்து. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. வேணான்னு சொல்லி தான் சொல்கிறான். பட் இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவள் யோசித்து பார்க்குறா. அந்த பையனும் திரும்பவும் அப்ரோச் பண்ணுறான். கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கும் பிடிச்சி போயிட்டு ஓகேவும் சொல்லிடுறா. ஓகே சொன்னதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க லவ்வே பண்ணுறாங்க காலேஜில். அந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருப்பாள். அவளுக்கு நிறைய அப்ரோச்சஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவள் யார்கிட்டையுமே அவள் பேசலை. அப்புறம் காலேஜோட ஃபைனல் இயர் வந்துருச்சு. ஃபைனல் இயரில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பையன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவன் வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவங்க வீட்டிலேருந்து ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு போனதும் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு ஏதோ சமாளித்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி எல்லாமே முடிச்சுட்டாங்க. இந்த விஷயம் திரும்பவும் அந்த பையன் காதுக்கு போய் அந்த பையன் திரும்பவும் அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க வீட்டில் வந்து இன்னமும் சொல்லவும் அவங்க வீட்டில் வந்து நம்பிட்டாங்க. இவங்கள்ட்டையும் கேட்கும்போது ஆமான்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்டவும் ஆமான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வார்ன் பண்ணி கண்டித்து பிரச்சனையாகி அப்படிலாம் இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணும் சரின்னு சொல்லி வீட்டில் நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு ஓகே சொல்லி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாள். கொஞ்ச நாள் வந்து பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் கூட இருக்கிற எந்த பையன் வந்து வீட்டில் சொன்னான் அப்படின்றது தெரியலை. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன்கிட்ட ஹோல் கிளாஸுமே பேசலை. அந்த பையனே அந்த குற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பும் கேட்டான். இருந்தாலும் அந்த பையன்கிட்ட யாருமே பேசலை. அதுக்கப்புறம் காலேஜும் முடிஞ்சுது. 2 பேரும் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அந்த ஐடியாவில் தான் வந்து போகிறாங்க. கொஞ்ச நாள் ரொம்ப நாள் அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வெறும் பட்டன் ஃபோன் தான் அப்போலாம். அந்த பட்டன் ஃபோனில் வந்து ஃபோன் பேசுகிறத விட அதிகமாக வந்து ஒரு நாளைக்கு 100 SMS ஃப்ரீ வரும் பாருங்கள். அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டில் தான் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஃபோனும் கொடுக்கல. ரொம்பவும் கண்டிஷனாக இருந்தாங்க. அந்த பையனும் பேசாமல் தான் இருந்தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வெளில போனதும் அந்த பையன் உடனேவே ஒரு வேலையில் சின்ன வேலையில் எங்கே ஃபஸ்ட்டு கிடைக்குதோ சின்ன கம்பெனியில் போய்ட்டு சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்பெனியில் அவன் ப்ளேஸ் ஆகி போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து வீடு கட்டினான். ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆனால் எல்லாமே பண்ணாங்க. தங்கச்சி கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணும் வந்து சைட் பை சைடில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, சரி ரொம்பவும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பவும் வந்து அவங்க வீட்டுக்கு அந்த பையனே ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி உங்கள் காலேஜில் உங்கள் பொண்ணை லவ் பண்ண பையன் தான் பேசுகிறேன், எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க வீட்டில் திரும்பவும் வந்து ஒத்துக்கவே இல்லை. சுத்தமாக ஒத்துக்கலை. இந்த பொண்ணுக்கிட்டையும் திரும்பியும் வார்ன் பண்ணி கண்டித்து திரும்பியும் பிரச்சனையாகி தான் போச்சு. திரும்ப சரி கொஞ்ச நாள் அமைதியாக விட்டாங்க.
திரும்ப வந்து சரி நம்ம நேரில் போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி நேரில் வந்து அவங்க வீட்டிலேருந்து அந்த பையன் அவங்க பாட்டியை கூப்பிட்டு வந்து பேசினாங்க. அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா, இது செட் ஆகாதுப்பா, இது சரி வராதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்பயும் அவங்க வீட்டில் இதை விட்டுடு அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு அதுக்கு மேலே என்ன சொல்லுச்சுன்னா, இல்லை அந்த பையன் நல்ல பையன், எனக்கு அவனையே நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க, நான் ஓடிலாம் போக மாட்டேன், நான் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், நீங்களாக கல்யாணம் பண்ணி வைக்க நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா அந்த பொண்ணு. அவங்க வீட்லேயும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தாங்க. ரொம்ப இல்லை வேணாம் வேணான்னு சொல்லி என்ன யோசிச்சாங்கன்னு அப்போ தெரியல. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கவலை. அதன் அப்புறம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க வீட்டில் ரொம்ப சீரியஸாக வந்து பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்பயும் சொல்லுது, இல்லை வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்களை மீறி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு. இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு முடிவு ஒன்று பண்ணுறா. அதை நான் சொல்ல முடியாது, ஒரு விஷயம் பண்ணுறா. ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக போகல, ஓரளவுக்கு இருந்ததும் அவங்க ஃபேமிலி முழுக்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுன, எங்கள்கிட்டலாம் நீ சொல்ல வேண்டியதானே, இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம், நீ எங்ககிட்ட சொன்னீன்னா நாங்கள் யார் என்னன்னு பார்த்து பேசி முடிச்சு வைப்போம்லன்னு சொல்லி பேசி, அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்லேயும் பேசி வர சொல்லி நிச்சயதார்த்தத்தை முடித்து, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் எல்லாமே அவங்க வீட்டு சைடில் எல்லாமே கிராண்டாகவே பண்ணி வச்சாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, அவங்க சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்ன சொல்லும், இந்த ஊருலகம் 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றது தான் அவங்களுக்கு பயமே தவிர, அவங்க பொண்ணு வந்து நல்ல பொண்ணுன்னு தெரியும், அவள் லவ் பண்ண பையனும் நல்ல பையன் தெரியும், அந்த பையன் நல்ல பையன், நல்ல எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன், நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், வீடு இப்படி வச்சுருக்கான், எல்லாமே தெரிஞ்சும் அவங்களால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லோரும் வந்து பண்ணி வச்சாங்க, சந்தோஷமாகவே பண்ணி வச்சாங்க. பட் உறவுகளுக்கு கொஞ்சம் உள்ளார என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சேன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனாலும் அதே மாரி சந்தோஷத்துக்காக எல்லாருமே வந்து பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்ட விதமே வேறு. அவள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதை அந்த அந்த விஷயத்த நம்ம இன்னொரு பார்ட்டில் பார்க்கலாம். பட் அந்த பொண்ணுடைய வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாங்க. அந்த இறக்கறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, அந்த பையன்கிட்ட ரொம்பவும் க்ளோஸாக மாப்பிள்ளைன்னு சொல்லி அவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு இருந்தாங்க. அந்த பையனும் வந்து அந்த வீடை இப்போ வரையும் அந்த பையன் அந்த வீடை அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பார்த்துட்டு வச்சிட்ருக்கான். அவங்க சொந்தக்காரங்க கூட வராத சுச்சுவேஷனில் அந்த பையன்தான் கூட இருந்து எல்லாமே அந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கான். ஒரு பையனாக என்ன பண்ணணுமோ அவன் எல்லாமே அந்த பொண்ணோட அப்பாவுக்கு இருந்து பண்ணியிருக்கான். அவங்களே பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவளுக்கு ஒரு லைஃப் இப்படி கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கும் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதை பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அவன் இப்போ வரையும் அந்த குடும்பத்தை எந்த ஒரு நிலைமையில வச்சுருக்காங்க அப்படின்றது இன்னமும் பார்க்க எங்களுக்கு சந்தோஷம். ஒரு குடும்பத்தில் ஒரே பொண்ணு, அவளுக்கு பையன், அவங்க கூட பிறந்த தங்கச்சி, தம்பி யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பையனாக அந்த குடும்பத்துக்கு இருந்து அவன் இன்னமும் வந்து அவன் பார்த்துட்ருக்கிறது, அந்த குடும்பத்தை அவன் கீழே போக விடாமல் இன்னமும் மேலே போய் கொண்டு போயிட்டுருக்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா இறந்தது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சி ஆழ்ந்து இறங்கிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக இந்த யூனிவர்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி விஷயம் தான் இவங்ககிட்ட நடந்திருக்கு. ஒரு விஷயத்த வந்து நம்பி இறங்கியிருக்காங்க. தப்பான முடிவு எடுக்காமல் அவங்க வீட்லேயும் யோசிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காமல் எப்படி பொறுமையாக போராடி அரை வழியில் போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். யாராவது லவ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் சொன்னாங்க ஒத்துக்கலை அப்படின்றதுக்காக ஓடி போகிறது, இல்லை வந்து சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பொறுமையாக உங்கள் வீட்டில் எடுத்து சொல்லி புரிய வைங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களை பிரிஞ்சுக்காத பெற்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற
நிறைய பேர் வந்து இதை பண்ணுறதில்ல. வீட்டை விட்டு வெளில போய்ட்றது, சிலர்லாம் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னமும் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஓகே, அதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.